நான் என்ன கேட்கிறேன், தியாகராஜ பாகவதற்கு அப்புறம் சினிமா இல்லையா? எல்லாமே வந்து அபிஷியலா எந்த நியூஸ்மே வெளியில விடாம அது இல்ல. அது என்ன கோழைத்தனம்? நீ அரசியல் என்றால் பொது வாழ்க்கைக்கு வரேன்னு அர்த்தம். அப்ப நீ ரகசியமாக செய்யறதுக்கு அது என்ன அரசியலா? அது ரகசியம் செய்யறது பேர் அரசியலே இல்லை. ரகசியமா செய்யறதுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்கு. என் காதலியை நான் சந்திக்கலாம், எனக்கு என்னுடைய பரம விரோதியை சந்திச்சு நட்பு பாராட்டுறதுக்கு போறதுக்கு பண்ணலாம். அரசியல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு இவருக்கு மக்களை சந்திக்க பிடிக்காதுங்க. முதல்ல இன்னைக்கு சொல்றீங்கல்ல 41 பேர் மேட்ரே இல்ல. முதல்ல இருந்து மேடை 10 அடி ஒசரத்துல இருந்து தூக்கி போடலையா பவுன்சர்ஸ்? அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை அணில் குஞ்சுகளை போத்தான் நடத்துறானே தவிர, ஒரு சமமான அந்த ஆள் பிளட்டு கொடுத்தா கூட நம்ம உயிர் காப்பாற்றப்படலாம், அந்த ஆள் வந்து நாளைக்கு படிச்சாக்க நமக்கு மேல ஒரு கலெக்டரா வந்து அதிகாரம் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அவர் யாரையுமே. அவர் மனோபாவம் அப்படி. அவர் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அவர் ஜாதகத்துலலாம் ஒன்றும் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கே கொஞ்சம் இப்பதான் இதேதான் ஸ்டாலினுக்கும் சொன்னாங்க. ஆனால் இல்ல, ஜாதகப்படி ஸ்டாலினுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அவர் வந்தார் இல்ல. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யார் சொன்னார்? ஜாதகங்கிறது வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஜாதகம் பொய் இல்லை, ஜோதிடர் தப்பானவராக இருப்பாங்க இல்லையா? நல்ல டாக்டருங்க, கைராசியான டாக்டர், 2 ரூபா மருந்து கொடுத்தா கூட குணமாயிடுவாங்க. 10 லட்ச ரூபா செலவு வச்சேன், கடைசியில் பாடியா திருப்பி கொடுத்தாரு அந்த டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா? அதுக்கு சொல்றேன், விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு இன்னொரு 10 வருஷம் அரசியலுக்குள்ள வரணும். இப்போ சீமான் கத்துன்னு சந்து பொந்து மரம் மட்டை கடல் மாடு எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இப்பெல்லாம் முன்னெல்லாம் எங்க படம்லாம் 10 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டுவோம், அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு காட்டுவோம். அதற்கு பிறகு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்ட்டு நீ தியேட்டருக்கு போகும்போது 100 டேஸ் படம், சில்வர் ஜூப்ளி படம்னு போகும். இன்னைக்கு படத்தை பத்தி வெளியில தெரியறதுக்குள்ள வெள்ளி சனி ஞாயிறுல துட்டு எடுத்துட்டு ஓடிடணுங்கிற ஒரு திருட்டு மனோபாவம் வந்துருச்சு. அந்த திருட்டு மனோபாவம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பாருங்க, சினிமா துறையிலேயே கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. நீ ஆடியோ லான்ச்சில் சொன்ன ஒரு விஷயம் கூட படத்துல இல்லை, என்னை ஏமாத்திட்டீங்க, என் பணத்தோடைய டிக்கெட்டை திருப்பி கொடுன்னு கேட்பான். எனக்கு மன உளைச்சல் உன் படத்துக்கு வந்து, என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க தானே சொல்றீங்க இது உலகத்திலே இல்லாத கதை, உலகத்திலே இல்லாத இது. அதுக்கு தான் போறாங்க. இருட்டு அறையில் முருட்டு குத்து மாதிரி இப்போ டியூடு படம் கொஞ்சம் வந்திருக்கு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மார்க்கெட் இருக்கு பாஸ், எல்லாத்துக்கும் மார்க்கெட் இருக்கு. இப்போ ஜாதி படம், ஜாதி ரீதியான படங்கள் எனக்கு பிடிக்காது, ஆனால் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏனென்றால் சினிமா இதைத்தான் எடுக்கணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் பார்க்க மாட்டேன். என் ஜாதியை வச்சு யாரோ ஒருத்தன் ஒரு படம் எடுத்துட்டான்னா ஒன்று நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன், இல்லை அந்த படத்தை புறக்கணிச்சிருவேன். அதையே போய் பார்த்து என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு இந்த குரங்கு வந்து சிறங்க சொரிஞ்சுக்கிற மாதிரி சொரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. தவிர வந்து கலை உலகம் என்பது ஒரு பெரிய பிளே கிரவுண்டு. அதில் கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவன் கிரிக்கெட் ஆடுவான், ஃபுட்பால் ஆட தெரிஞ்சவன் ஃபுட்பால் ஆடுவான், கில்லி ஆட தெரிஞ்சவன் ஓரமாக கில்லி ஆடுவான், கோலி ஆட தெரிஞ்சவன் ஓரமாக கோலி ஆடுவான். எல்லாமே கேம் தான். கபடி ஆட தெரிஞ்சோம் அங்கே கபடி நினச்சி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கேம் ஆகி இன்றைக்கி நம்ம ஒரு கண்ணகி நகர் பொண்ணு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கா. யோசிச்சு பாருங்க, கண்ணகி நகர்ங்கிறது என்ன? இங்கே இருக்கிற ஸ்டம்மெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாரையும் ஊரை விட்டு ஒதுக்கு. அது ஊருக்கு நடுவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு அந்த கண்ணகி நகருடைய அந்த விஷயம், அந்த பொண்ணுடைய அந்த அவார்டு சாதாரணமான விஷயம் இல்லையே. அதே போல சங்கவிக்கும் விஜய்க்கும் என்ன இது பேர் பொறுத்தோன்னு தெரியல. ஆனால் சங்கவி அந்த அந்த பெண்ணுடைய கணவர் இறந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அந்த கணவர் திரும்பி வரப்போறது. நீ வா, நான் அழுகுறேன், அதை பார்த்து நீ என்ன சமாதானப்படுத்திட்டு போ.
உனக்கு ஒரு ஸ்வீட் வச்சுருக்கேன் பற்றியா, ஒரு ஸ்வீட் வச்சுருக்கேன், காரம், நம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போகலான்னு யோசிச்சு பார்க்க முடியுமாங்க? இறந்தவர்கள் வீட்டுக்கு தான் போகணும். இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம் போயிட்டு வந்து அந்த துக்கம் அவங்களுக்கும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி துக்கம் நமக்கும் வரக்கூடாதுன்னா நாம் வீட்டில் குடிக்கிறோம். இறந்தவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோம்னாக்க, அப்போது உன்னுடைய பண திமிரும் அகங்காரமும் அதிகாரமும், அவங்க ஏழை, நான் காசு கொடுத்துருக்கேன், நல்ல வேலை போகிறச்சே திரும்பி போகிறச்சே லாரியில் போங்கடான்னு அனுப்பாமல் பஸ்ஸுலேயே அனுப்பிச்சிருக்காரு. அது வரைக்கும் பணம் அவருக்கு பெருசாக தெரியல. இன்னைக்கு பணம் மட்டும் பெருசாக தெரியாதனால, பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு மற்ற மனித அடிப்படை குணங்கள் தெரியல விஜய்க்கு. பாவம், கொஞ்சம் ரொம்ப இம்மெச்சூர்டு, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்தவனுடைய கவலையும் வருத்தமும் நீ சினிமாவில் காமிச்சா போறார். இன்னைக்கு விஜய் பேசுகிற எல்லா வசனங்களும் இவர் விஜய் பண்ண விஷயத்துக்கு விஜயே திட்டி பேசின வசனங்கள்லாம் இருக்கு. பணம் கொடுத்தா போருமா, நீ போய் நிற்பியாங்க, உனக்கு சுயமரியாதை வேண்டாமான்னு சுறாங்கிற படத்தில் அவர் தான் பேசியிருக்காரு. குடிச்சிங்கெல்லாம் கொளுத்தி விட்டு செத்து போடுவாங்க, காசு கொடுக்குறேன்றாரு, போய் வாங்கிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீ அடிக்கனாவே இருந்துட்டு போயிடலாம். என்ன இப்போ அவர் என்ன அதிகாரத்தை வந்து என்ன செஞ்சுக்க போற? இப்போ என்ன சைக்கிளில் போயிட்டு இருக்காரா? நாளைக்கு அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு பண்ணுவார். அவரால் ஒரு துரும்ப கூட மாற்ற முடியாதுங்க, மாற்ற முடியாது. யாராலையுமே பெருசாக மாற்றிட முடியாது. ஏன்னா அரசியல்வாதிகள் 5 வருஷத்துக்கு மாறுறாங்க, அதிகாரிகள் 58 வயசு வரைக்கும் மாறாமல் இருக்காங்க. அதிகாரிகள் நினைச்சாதான் ஒரு சிஸ்டம் மாறும், அரசியல்வாதிகள் நினைச்சா மாற வாய்ப்பு கிடையாது. அதனால தானே பிரச்சனை. ஒரு அதிகாரி தப்பு பண்ண உடனே அவரை வேற ஊருக்கு தானே மாத்துறாங்களே தவிர டிஸ்மிஸ் பண்றது இல்லையே. நான் ரஜினி கிட்ட பேசும்போது சொன்னேன், மெக்கானிசத்தை மாத்தாத வரைக்கும் மெக்கானிக்கை மாத்தி என்ன பண்ண போறோம்? ஒரு மிஷின் ஓட்ட மிஷின், அதை நீ எவ்வளோ நல்ல மெக்கானிக்கை போட்டாலும் மிஷின் ஓட்ட. நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாத்தினாதான் அரசியல் விஷயங்கள் மாறும். இல்லைன்னா எப்படி மாறும்? மாற வாய்ப்பு இல்லை. நான் சொல்றது யதார்த்தம். இது இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும். நேற்றுக்கு பாருங்க, பிஜேபியில அமர் பிரசாத் ரெட்டி ஒரு அரசு வேலையாக போகும்போது துணை முதல்வர் உதயநிதி அரட்ராயர் போட்டு போறார். பிஜேபி கட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு பத்திரிகையிலேயே நிறைய விமர்சனங்கள் வருது. ஒரு எவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட அறிவை யூஸ் பண்ணாம அந்த அமர் பிரசாத் ரெட்டி பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க அரசியல் ஆட்சி விஷயமாக கவர்மெண்டோடைய விஷயமாக போகலை, வாக்கிங் போகும்போது அப்படியே போய் பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஒரு ஃபோன் வருது, கொடுத்தா இடது கையில் வாங்கி, இடது கையில் வாங்கினியே என்னை அவமானப்படுத்திட்டேன்னு எவ்வளோ சொல்றது, எவ்வளோ முட்டாள்தனமா. ரைட்டு, எச்ச கை இது, இந்த கையில் எப்படி வாங்கிக்க முடியும்? அவர்கள் இப்போ மார்னிங் வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போகும்போது அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பேட்ஜ், கட்சியோட பேட்ஜ் போட்டிருக்காரு. இப்படிதான் பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டில் தருதலைகள் கூட சொன்னார், ரொம்ப தற்கூரிகள். ஏன்னா பண விஷயம்னா ஒன்று சேர்ந்துருவாங்க, பாக்கி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த தற்கூரித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேட்டி. நம்மளை பற்றி ஏதாவது வந்தால் போதும் பேப்பரில், அதுக்கு ஏதாவது இப்போ ஒவ்வொரு ப்ரெஸ்ஸில் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருப்பாங்க, கெஞ்சி கூத்தாடி என்னை பற்றி எதாவது போடு. ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். இந்த அமர் பிரசாத் ரெட்டியோடைய பேச்சு வேற எந்த பத்திரிகையிலையும் வந்துருக்காது. இங்கே பார்த்தா அந்த ஒரே ஒரு பத்திரிகையில் வரும். அது இது என்ன, நீ யார் என்ன ட்ரெஸ் போட்டானே? கலைஞர் எவ்வளோ வீட்டில் வெறுமனை லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பனியனோட துண்டை போட்டு சைன் பண்ண சட்டங்கள்லாம் இதுவா இல்லையா? கையெழுத்து போட்டதெல்லாம் பச்சை இங்கில். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்,
நானே வீட்டில் காலையில் ஆஃப் ட்ராயர் போட்டு தான் உட்காந்துருப்பேன். அப்போ எம்எல்ஏ இருக்கும்போது கூட இங்கே வாசலில் பேப்பர் படிப்பேன். யாரோ வருவாங்க, கையெழுத்து போடுவேன். உடனே ஐயோ கையெழுத்து எம்எல்ஏன்னு கையெழுத்து போட்டுட்டு உடனே சட்டை கட்டி எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்து கையெழுத்து போடுவேனே. பைத்தியங்க தான் இது மாதிரி பேசும். இதனால் ஒரு ஓட்டு கூட வராது. அவங்களுக்கும் தெரியும் ஒரு ஓட்டு கூட. ஏன்னா அவங்க ஓட்டே கடைசி நிமிஷத்தில் இதை திமுகவுக்கு போட்டாக்க நமக்கு ஏதாவது துட்டு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. 10,000 கொடிக்கம்பம் வைக்கிறேன் நாங்கள், என்னாச்சு? தமிழ்நாட்டில் குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர் 60 இடத்துல நான் மீட்டிங் போடுவேன். நாங்கள் என்னாச்சு? ஒன்றுமே செய்யலை. நான் மாடு வளர்ப்பேன், சாணி அள்ளுவேன், அதை மட்டும் கரெக்டாக செய்கிறது. அப்புறம் சீடர்கள் தானே இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது விஜய் வந்து யாரோட வேணால் கம்பேர் பண்ணலாம். நாளைக்கு விஜய் போய் அண்ணாமலையோட கம்பேர் பண்ணுற துரதிர்ஷ்டமான சூழ்நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு நான் விஜய் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல் தோல்வியாளர்கள் கிடையவே கிடையாது. சொந்த அவர் எவ்வளோ பெரிய அவர் துரோகின்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கும் போது மோடி படத்தையே போடாத ஓட்டு கேட்டுவார் அவர். அவருக்கு என்ன இன்னைக்கு அண்ணாமலையோட அஜெண்டா என்ன? நயினார் நாகேந்திரனை வேலை செய்ய விடாமல் தடுப்பது. நயினார் நாகேந்திரன் நம்மை விட புகழை அடைந்து விடாமல் பார்த்துக்கிறது அவரோட வேலை. ஏன்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் அவர் அண்ணாமலை செலவழிச்சார்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொன்னாங்க. அவர் பேரை அண்ணாமலை அண்ணாமலை அவர்கிட்ட சொன்னாலும் சொல்லுவார். நாளைக்கு என்ன கேட்டு தான் அண்ணாமலைங்கிற பேரே ரஜினிகாந்த் வச்சாருங்க, என்ன வேணா அவர் சொல்லுவார். விஜயை பற்றிங்கிறது அளவு கடந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் 20% ஓட்டே எடுப்பார் கூட, 20% ஓட்டு எடுக்கிறாருன்னா கூட அது என்ன ஆகும்? அவர் எங்கேருந்து ஓட்டு வரும் விஜய்க்கு? திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் வரும். ஸோ திமுக ஆதரவு ஓட்டு விஜய்க்கு போகாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கும். மைனாரிட்டி ஓட்டுங்கிறது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடுங்க. அங்கேயும் 3 குரூப் இருக்கு. கேத்தலிக்கு, பெந்தகோஸ்ட்டு, அப்புறம் அவங்களுடைய குரூப் இருக்கு. தவிர வந்து சர்ச்சே ஒவ்வொரு சர்ச் ஒவ்வொரு இருக்கு. தவிர வந்து இத்தனை ஆண்டுகளாக நமக்கு நலன் செய்த திமுக வேணுமா? இனிமே ஏதோ செய்ய மாட்டேன், நான் நல்லது செய்வேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர் வாயை திறந்து ஒரு கொள்கை கூட சொல்லவே இல்லை. பிறப்போக்கும் அப்படின்னா அடுத்த லைன் கூட சொல்லலை. எல்லா உயிருக்கும் சொல்லவே இல்லை. எல்லா உயிருக்குன்னா அது ஈ, எறும்பு, கொசு, பறவை, யானை, சிங்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிறப்போக்கும். அது முதல் லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது? எல்லா கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தலைவரை எடுத்து வச்சுட்டு நல்ல கூட்டாஞ்சோறு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அவியல் மாதிரி பண்ணி வச்சிருக்கார். அவர் விஜய்க்குன்னு ஒரு ஐடியாலஜியே இன்னும் சொல்லலை அவர். தவிர வந்து இவர் பேச்சை கேட்குறவங்க, இவர் கண்ணை அசைவை பார்த்து அப்படின்னா ஜூஸ் வரும், இப்படின்னா காஃபி வருங்கிற மாதிரி அது சினிமா நடிகனாக இருக்கும்போது சரியா இருக்கும். அரசியல்ல சரியா வராது. வண்டி இழுத்துக்கிட்டே இருப்பான், நிற்பான், தலைவா என்னப்பா அப்படின்னா டக்குன்னு இருப்பான், நீ இருக்காதுன்ட்டு அவனோட போய் டக்குன்னு அவன் தோலை தட்டி அவனோட ஒரு 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 10 அடி அந்த வண்டி இழுத்துட்டு போறதுக்கு உண்டான தைரியமும் துணிச்சலும் இருக்கிறது தான் தலைவனா வர முடியும். நான் 300 ஸ்லம்முக்கு மேல போயிருக்கேன். எல்லா இடத்துக்கும் போய் சங்கராச்சாரியோட போயிருக்கேன். அந்த குழந்தைங்கள்லாம் தூக்கி வச்சுப்பேன். என்ன இருக்கு? குழந்தைங்க, அது ஸ்லம்மு குழந்தை, இது இந்த குழந்தை, அந்த ஜாதி குழந்தை, என்ன எல்லாம் மனுஷங்க தானே. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் நிறைய விஷயம் யதார்த்தமா முதல்ல தனக்குன்னு ஒரு 50 பேர் இருக்கிறவங்கள தினசரி சந்திக்கணும். அவர் சினிமாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பொது வாழ்க்கையில் இருக்கட்டும். நான் என்ன கேட்டாலும் சில பேர், நீங்க விஜய்க்கு ஐடியா நான் ஏன் கொடுக்கணும்? மற்றவங்களுக்குலாம் அவர் காசு கொடுத்து ஐடியா வாங்கிப்பாரு, நான் மட்டும் சும்மா கொடுக்கணுமா ஐடியா? நான் கொடுக்கணும், எனக்கு பணம் கொடுக்கட்டும், நான் வேணா. ஆனால் இப்போ போய் நான் என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேனோ, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட என்னால் மாற முடியாது. 2026 என்னுடைய பிரச்சாரம் திமுகவுக்காகவும் என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும். இப்போவே போடுறாங்க, ஒரு சீட்டு புக் பண்ணிட்டியா, எம்எல்ஏ சீட்டு கேட்குறியா, எம்பி சீட்டு. எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ எனக்கு இறைவன் நினைச்சாதான் கிடைக்கும். அதை தவிர நான் எதுக்குமே ஆசைப்பட்டேன். கம்ஃபர்டபுளாக நல்லா சந்தோஷமாக இருக்கேன். இதோ காத்தாலே இருந்தேன், இந்த புக்கு படித்தேன், பேப்பர் படித்தேன், இந்த ஃபோன் பார்த்தேன், பேசிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் என்னுடைய சுயசரிதை ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன்.
அதோடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன். ஃபோட்டோகிராஃபி, பேரன் வந்துடுவான், அவனோட ரீல்ஸ் பண்ணணும். எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னா, ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சாரி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப். விஜயினுடைய மனோபாவத்திற்கு விஜயால் ஒரு நாள் கூட சிஎம்மா இருக்க முடியாது. அவர் மனோபாவத்தை, அந்த மனோபாவத்தை மாத்திக்கிட்டு, ஒரு கவுன்சிலர் எவ்வளவு பிஸியா இருக்கார் தெரியுமா? மக்களோட தொடர்புல இருக்கார் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ எவ்வளவு தொடர்புல இருக்கார் தெரியுமா? இந்த தமிழிசை தங்கபாண்டியன் தான். இந்த இப்போ ஃபோன் பண்ண அலோம்பாங்க. அவங்க டெல்லியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. விஜய்க்கு யாரோ பேசிட முடியுமா? நான் இப்போ பிக் பாஸ் பார்த்தேன். பிக் பாஸ் பார்த்து என்ன அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போமோ அதே ஸ்டைலில் பண்ணுறாரு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி பிஏக்கு ஃபோன் பண்ணி, நான் சார்கிட்ட சார் ஷார்ட்டில் இருக்கார். கரெக்டாக 15 நிமிஷத்தில், சார் விஜய் சேதுபதி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன சார் எப்படி இருக்கீங்க? இல்லைப்பா, ரொம்ப நல்லா பண்ணுறேன். அதில் நடிக்கிற கண்டென்ஸ்டன்ட் அவங்கள பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச இல்லை விக்கில்னு ஒருத்தர் இருக்கார், விக்கில் விக்ரமோ யாரோ. அதை தவிர பாக்கி பேரை பற்றியெல்லாம் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் யூ ஆர் ஹேண்டிலிங் இட் ஒண்டர்ஃபுல்லி வெல். ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது என்னன்னா, குறிப்பாக ஒருத்தர் ஒன்று சொன்னால் இதே போல் தான் நானும், இதே போல் தான் நான், இதே போல தான் நான் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட நீங்கள் சொன்னதே கிடையாது. நீங்கள் ஒரு ஓகே பாஸ், சரி பாஸ், அப்படித்தான் பேசுகிறீங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. என் ஒய்ஃபும் அதை சொல்ல சொன்னாங்க. ரொம்ப தற்பெருமை பேசிக்காமல் ஒரு பிக் பாஸில் வந்த ஒரு ஒன் ஆஃப் தி ஆங்கர் நீங்கள், ஒரே ஆங்கர் நீங்கள் தான் சொல்ல சொன்னாங்க. பேசி முடிக்கும் போது மேடத்துக்கிட்ட நான் சொன்னேன், தேங்க்ஸ் சொல்லிடுங்க சார் அப்படிங்கிறார். இந்த கனெக்டிவிட்டி இல்லாம விஜய் எப்படி இந்த 5 பேர் ஓட்டு போட்டா போருமா? புஷி ஆனந்த், அப்புறம் இப்ப டெல்லியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் பேர் என்ன, ஆதவ் அர்ஜுன், அப்புறம் இன்னும் 2 பேர் அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைசர். அவங்க 5-10 பேர் ஓட்டு போட்டா போருமா? இல்ல நிர்வாகிகள் ஓட்டு போட்டா போருமா? ஃபர்ஸ்ட் பூத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமா? இன்னைக்கும் பயப்படுவாங்க. ஐயோ டிஎம்கே நிற்கிறா, ஜாகிரதையா இருக்கணும்ப்பா அடிப்பாங்க. இது பிஜேபியோட கோமாளித்தனத்தோடைய உச்சகட்டம். 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. நிக்க போறதே 20 தொகுதி, ஜெயிக்க போறதோ 1-2. அதுக்கு இதுக்கு 234 பேருக்கு பொறுப்பாளர்கள். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறாங்களாம். இவங்க பொறுப்பு கொடுத்தா கூட நிற்கிற கட்சி கேட்டுருமா? பணம் கொடுத்தா வாங்கிப்பாங்க. அதாவது எல்லாமே அடுத்தவனை, கூட இருக்கிறவனை, நம்பி வரவனை எப்படி ஏமாத்தணும், அந்த ரூட்ல போய் விஜய் விழுந்துட்டாக்க அவரால் வெளியில வரவே முடியாது. அவர் தெரிஞ்சுக்கணும். என்னதான் அவர் நான் அதிமுகவோட தான் கூட்டணி, பிஜேபியோட அதிமுக தான் கூட்டணினா கூட, விஜய்க்கு இன்னைக்கு வரணும்னு நினைக்கிற மைனாரிட்டி ஓட்டுல 90% அவர் கையை விட்டு வெளில போயிடும். அப்புறம் அதிமுக கிட்ட இருந்து வெளில போயிடும். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது ஒரு பெரிய பாறாங்கல். அதை யார் கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிச்சாலும் குதிக்கிறவனுக்கு தான் நஷ்டமே தவிர பாறாங்கல் அப்படியே கிடக்கும். அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மலையில் தீபம் ஏற்றக்கூடாது, இந்த மலையில் இது பண்ணக்கூடாது, அங்கே அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாதுன்னு இதையே பேசிக்கிட்டு. இந்தியாவில் இனிமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த மாதிரி பிரித்து பேசவே முடியாது. இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள், அதுக்கு மேலே பேசக்கூடாது. அவங்க நிறையா குழந்தை பெற்றுக்கிறாங்க, நீயும் பெற்றுக்கோ, அவ்வளோதானே. கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே படைச்சிருக்காரு. நீ எதுக்கு அவனை திட்டிட்டு இருக்க? உன்னுடைய வளர்ச்சிக்கு இன்னொருத்த தான் தடையா இருக்கான்னு நினைச்சா அது உன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்துக்கள் ஒன்றுபடுறோம், இந்துக்கள் ஒன்னா தான் இருக்காங்க. ஒன்னா இருக்கிறதுனால எல்லாரோடையும் சம்மந்தம் பண்ணிடுவாங்களா? தஞ்சாவூர்ல இருக்கிற ஐயர் திருநெல்வேலி இருக்கிற ஐயரோடைய சம்மந்தம் பண்ண மாட்டாங்களே. ஏன்னா திருநெல்வேலி பழக்க வழக்கம் வேற, தஞ்சாவூர் பழக்க வழக்கம் வேற. ஒரே ஜாதிக்குள்ளேயே அத்தனை
பழக்க வழக்கங்கள் தானே எங்கள் ஜாதியுடைய கட்டமைப்பு. பழக்க வழக்கங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தானே. அதை எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? வம்சமாக வருதுல்ல, அது என் ஜீனுக்குள்ளே வந்துடுது இல்லை, மாற்றவே முடியாது. அதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே கிடையாது. பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் பாறாங்கல்ல கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிக்கிற மாதிரி தான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் இப்போ இருக்கிறது மாதிரி இப்போ இன்னும் 2-3 படம்லாம் நடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஜனங்களோட பழக ஆரம்பித்து நிறைய மாநாடுகள் நடத்தி மக்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அரசில் கொடுத்து, நான் இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அது விஜய் கேட்டார் செஞ்சு கொடுத்தோன்னு அவங்க சொல்லி, அதுக்கு பிறகு அந்த இது வரணும். சினிமா நடிகன்னு ஓட்டு போடுறதுக்கு பின்னாடி சுற்றுறாங்களா, இல்லை பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் ஓட்டு போடுறதுக்கு. அதனால் நிறைய இருக்குது. பாட்டில் விலையை குறைக்கிறேன்னா அப்போ என்னுடைய ரசிகர்கள்லாம் குடிகாரங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டில் விலையை, அரிசி விலையை குறைக்கிறேன், உளுந்து விலையை குறைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாருப்பா, என்ன குடிகாரன் பேசுகிற பேச்சு தான் இது. கைத்தட்டலுக்காக எதையும் பேசிடக்கூடாது பாஸ். அதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் நகைச்சுவை நடிகர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நகைச்சுவை படங்களில் கதாநாயகனாக நடித்தேன். அதுக்காக டெய்லி நான் வந்து கவுண்டமணி சேர்ந்த மாதிரி கோடு போட்டு அண்டர்வேர் போட்டுக்கின்னு நான் கண்ணா சௌக்கியமாகிறியா அப்படின்னு ஜோக் சொல்லினே இருக்க முடியுமா? சரியா வராது. உன் முகம் ஒரு அதிகாரத்துக்குரிய முகமாக இருக்கும். ஒரு நடிகனுக்கு உண்டான முகமாக இருந்தாக்க சரியா வர. இன்னும் அவர் யார் கொள்கை பரப்பு செயலாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணலை. அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அடுத்த இதெல்லாம் வரும். இன்னும் விஜய்க்கு எதிரான மீட்டிங்னு யாரும் பேச ஆரம்பிக்கலை. அந்த கூட்டணிங்கிறது முடிவாகுதோ இல்லையோ, தனிச்சு நிற்கிறாரோ இல்லையோ, அப்போ எல்லாமே ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் ஜாலியாக ஹேஷியங்களா இந்த நம்ம சேனலில் பேசுகிறோமா, ஓ 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா, சூப்பர்ப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் எல்லளவும் பிரயோஜனமே கிடையாது. அது வரைக்கும் இந்த இதில் படத்தில் சொல்லுவாங்க, குழந்தைங்கள படிக்க வைங்கப்பா படிக்கிற மாதிரி டிசம்பர் ஜனவரி வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். யாருக்கு ஓட்டு வேணுமோ அவங்க உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. நீங்கள் யாரையும் தேடி போய் ஓட்டு போடாதீங்க. உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், தொடர்ந்து செய்வோன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்களுக்கு போடுங்க ஓட்டு. வணக்கம், நன்றி.